ஒரு குழந்தை இறந்து போச்சுல, எப்படி இருந்துச்சுன்னு யாராவது இது வரைக்கும் சொன்னாங்களா? மரத்தில் ஏறி இவன் விஜயினுடைய செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறினதுடைய விளைவு அந்த மரத்தினுடைய கிளை உடைஞ்சி கீழே 1.5 வயசு பிள்ளைய உங்க அத்தை வச்சிருக்காங்க, மேலே விழுறான். உங்களுக்கு தெரியுமா? அந்த 4 வயசு குழந்தையினுடைய மேலே விழுந்து வயிறு கிழிஞ்சு குடல் வெளியே வந்து, இந்த 1.5 வயசு குழந்தையினுடைய வாய் உடைஞ்சு கண்ணு வெளியே வந்து. இதுக்கு பேர் என்ன, கொலையா இல்லையா? இதை 4 நாள் தூக்கமே வரமாட்டேங்குது. செய்தியை கேள்விப்பட்டிருந்து தூக்கமே வரமாட்டேங்குது. 4 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 2 கர்ப்பிணி பெண்ணு, அந்த வாய் பேச முடியாத தாயினுடைய கதறல், பார்வையற்ற தாயினுடைய கதறல். டேய், இப்படி எல்லாரும் கொண்டு யாருக்கடா நீ அரசியல் பண்ண போற? யாருக்கு அரசியல் பண்ண போற? மக்களை காப்பாற்றத்தான அரசியல், மக்களை சாகடிப்பது ஒரு அரசியல். இதுல மென்மையானவர் மயிர புடுங்கினவருங்கிறீங்க. மென்மையானவர் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்றுக்கணும். என் மக்களுக்காக நிற்பண்டா, செருப்ப கல்வி அடிச்சிருவானா, கள்ள கொண்டு வீசுவானா, அந்த விஜய் அந்த இடத்துல நான் விஜய் கூட போய் நின்றுப்பேன், சத்தியமா நின்றுப்பேன். என் மக்கள் செத்துட்டான், ஏதோ இல்ல செத்துட்டான், நான் நிக்கிறேன் அப்படி நின்றுதா எல்லாரும் போய் அவர் கூட கைகோத்து நின்றுக்கலாம். ஏன் ஓடி போன நீ? கூட ஓடி போயிட்டு நீ